என் செல்ல குழந்தையே, இந்த அப்பனை தொட்டு விட்டாயல்லவா? உன் இல்லத்தில் இருக்கின்ற ஒரு தீய சக்தி உன்னை ஆட்டி படைத்து கொண்டு இருக்கின்றது. அந்த தீய சக்தியினை உடனடியாக விரட்டியடிக்க வேண்டும் என்று அப்பன் சொன்னவுடன் என் குழந்தை மனதுக்குள் சிறு பயம் வந்து விட்டதல்லவா? என் தங்கமே, நீ பயப்பட வேண்டாம் என்று அப்பன் சொல்லவில்லை. உண்மையாகவே சில எதிர்மறையான சக்திகள் உன் இல்லத்துக்குள் அதிகமாக இருக்கின்றது. நீ எப்பொழுதுமே கஷ்டங்கள் அதிகமாக இருக்கின்றது. வீட்டுக்குள் எப்பொழுதும் நிம்மதி இல்லை. என்ன செய்தாலுமே அதில் தோல்வி மட்டுமே அதிகமாக வருகின்றது. வீட்டில் யாருக்குமே ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்வதில்லை. என்ன பேச ஆரம்பித்தாலும் சண்டை சச்சரவாக சென்று முடிகிறது. என்ன சொன்னாலும் அதை செய்வது கிடையாது என்ற நிலையில் நீ இருக்கின்றாய் அல்லவா? என் தங்கமே, அதற்கெல்லாம் இந்த எதிர்மறையான சக்தி உன் இல்லத்துக்குள் இருப்பதுதான் மிக முக்கியமான காரணம் என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, காரணமில்லாமல் எதையும் சொல்ல மாட்டார் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை பயமுறுத்தவோ இல்லை நீ தேவையில்லாத எண்ணங்களை வளர்த்து கொள்ள வேண்டும் என்று நான் உனக்கு இதனை தெரிவிக்கவில்லை. என் தங்கமே, பிரச்சனைகள் உனக்கு அதிகமாக இருப்பதனால் அதற்கான காரியத்தை அதை சரி செய்வதற்கான தீர்வினை அப்பன் இன்று சொல்ல வந்திருக்கின்றேன். குழந்தையே, அப்பன் சொன்ன உடனே அப்பன் அப்படி சக்தி இருக்கிறது என்றால் அதை எப்படியோ உடனே விரட்டி அடிப்பது எனக்கு சற்று மனது நெருடலாக இருக்கிறது என்று நீ சிந்திக்கின்றாய். என் தங்கமே, நிச்சயமாக அதற்காக தீர்வினை அப்பன் உனக்கு சொல்லிக் கொடுக்கின்றேன். நீ அதனை செய்து பார்த்தால் நிச்சயமாக உன் இல்லத்தில் மிக பெரிய மாற்றம் வரும். எல்லோர் மனதிலும் மிக பெரிய அமைதி நிலவும். ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுப்பது, எந்த ஒரு பிரச்சனையும் வந்தாலும் எல்லோரும் சேர்ந்து சமாளிப்பது, குடும்பத்தில் ஒற்றுமை நிலவுவது என்று நிச்சயமாக பல திருப்பங்கள் பல மாற்றங்கள் உன் குடும்பத்துக்குள் ஏற்படும் என்பதுதான் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என் தங்கமே, நீ பல முறை என்னிடம் கூறிய ஒரே ஒரு விஷயம் என்னவென்று தெரியுமா? உன் குடும்பத்தில் சண்டை சச்சரவு, கணவன் மனைவி இடையே ஒற்றுமை இல்லாமல் இருக்கிறது. இது போன்ற பிரச்சனைகளைத்தான் நீ அதிகமாக சந்தித்து வருகின்றாய். என் தங்கமே, இதற்கெல்லாம் அந்த கெட்ட சக்தி உள்ளே இருப்பதுதான் காரணம் என்று அப்பன் உனக்கு தெளிவாக்கி விளக்கிவிட்டேன். அப்படி ஏனென்றால் அதை நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்கின்றேன். அதை நீ ஒரு முறை செய்து உன்னுடைய வீட்டில் நீ நுழைந்தது நேர்மறையான சக்திகள் அதிகரிக்க வேண்டும். எதிர்மறையான சக்திகள் விலகி நேர்மறையான சக்திகள் உன் இல்லத்துக்குள் அதிகமாக வர வேண்டும். ஒரு கண்ணாடி குவளைக்குள் சுத்தமான நீரினை நிரப்பி வைத்து அதனுள் மஞ்சள், உப்பு, கொஞ்சம் பச்சை கற்பூரம் இவையெல்லாம் சேர்த்து வீட்டில் வடகிழக்கு மூலையில் வைத்து விட வேண்டும். தினமும் நீ இது போல மாற்றி மாற்றி அதனை வைக்க வேண்டும். என் தங்கமே, அப்படி வைக்கும் பொழுது உன் இல்லத்துக்குள் இருக்கின்ற எதிர்மறை சக்திகள் எல்லாம் தானாகவே வெளியேறும். நேர்மையாக சக்திகள் உன் உள்ளே வந்துவிடும். அது எப்பொழுதும் உன் இல்லத்திலே இருக்கும். என் தங்கமே, இதிலிருந்து வருகின்ற வாசனை நிச்சயமாக உன் இல்லம் முழுவதும் பரவி உன் குடும்பத்தில் இருக்கின்ற அனைத்து மன சந்தோஷத்தையும் தந்துவிடும். அனைத்து பிரச்சனைகளுக்கான தீர்வினையும் இது பெற்று கொடுக்கும். எல்லோருமே சந்தோஷமான உணர்வுகளை, கஷ்டங்கள் இல்லாமல் எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கும்படியான நம்பிக்கை அவர்களுக்குள் தானாகவே வந்துவிடும். என் தங்கமே, எத்தனை சோதனைகளை கடந்து வந்தாலும் எத்தனை கஷ்டங்களில் மூழ்கி கிடந்தாலும் இது போன்று ஒரு முறை நீ செய்யும் பொழுது தானாகவே உன் மனதில் மிக பெரிய தெளிவு கிடைக்கும். எல்லாவற்றையும் நீ நிச்சயமாக வென்று காட்டி விடுவாய் என்று நம்பிக்கை உனக்குள் தானாகவே பிறந்துவிடும். உன் குடும்பத்தில் இருப்பவருக்குள் நிச்சயமாக நல்ல மாற்றத்தை காணத்தான் போகின்றாய். ஒருவருக்குள் எப்பொழுதுமே எதிர்மறை எண்ணங்கள் அதிகமாக இருந்தது. ஒருவர் காரியத்தை செய்ய ஆரம்பித்த பொழுது அதை தடை செய்து கொண்டே இருந்தார்கள். அவர் அந்த காரியத்தை தடை செய்ததால் நிச்சயமாக அது மிக பெரிய நல்லதை கொண்டு வரும் என்று நான் உனக்கு சொல்கின்றேன்.
பல மாற்றங்கள் அவர்களின் மனதுக்குள் ஏற்படும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நிம்மதியான மனநிலை கிடைத்த உடனே நீ அதற்கு எடுக்கின்ற முடிவுகள் எல்லாமே உன் வாழ்க்கையில் சிறப்பானதாகவே அமைந்துவிடும். பெயர், புகழ், செல்வம் எல்லாம் தானாகவே உன்னை தேடி வரும். என் தங்கமே, உன் அப்பன் எனக்காக நீ ஒரு முறை இதனை செய்து பார். நிச்சயமாக நல்லதொரு மாற்றத்தை மிக விரைவாக நீ உணர்ந்து கொள்வாய். மேலும் நீ இன்னும் ஒன்றையும் செய்து பார்க்கவில்லை என்றால், நீ உன்னுடைய வீட்டினை துடைக்கும் பொழுது அந்த தண்ணீரில் சிறு கல்லுப்பினை கலந்து அதை வைத்து அந்த வீட்டு முழுவதும் நீ சுத்தம் செய்வாயானால் நிச்சயமாக உன் வீட்டில் இருக்கின்ற எதிர்மறையான சக்தி அழிந்துவிடும். என் தங்கமே, இதில் நீ தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இருக்கின்றது. உன் இல்லத்தில் இருக்கின்ற உன் கண்ணுக்கே தெரியாத சில கிருமிகள் கூட இந்த உப்பின் வீரியத்தில் அழிந்துவிடும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். சிறு குழந்தைகள் நடமாடுகின்ற இடத்தில் நோய்வாய்கள் அதிகமாக வராமல் இருப்பதற்கு இது மிக பெரிய உதவினை செய்யும் என்பதை புரிந்து கொண்டு, எதிர்மறை சக்திகள் எல்லாம் வெளியில் ஓடுவதற்கு இது மிக பெரிய ஊந்துகோலாக இருக்கும் என்பதை புரிந்து கொண்டு நீ நிச்சயமாக இதனை உன் இல்லத்தில் தாராளமாக செய்து பார்க்கலாம். இதில் உனக்கு எந்த ஒரு சந்தேகமும் தேவையில்லை. இவையெல்லாம் நடக்குமா நடக்காதா என்று, பல பலன்கள் கிடைக்குமா என்றெல்லாம் நீ சிந்திக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அனுபவப்பட்ட என் குழந்தையே, நான் கண்ணார கண்டு அவர்கள் வாழ்க்கையில் நடக்கின்ற நல்ல விஷயத்தை எல்லாம் பார்த்ததனால்தான் அப்பன் உனக்கு சொல்கின்றேன். என் தங்கமே, நீயும் வாழ்க்கையில் நல்ல நிலையை அடைந்து விட்டாய். அப்பொழுது அப்பனை தவிர வேறு யார் அதை நினைத்து அதிகமாக சந்தோஷப்பட முடியும் என்பதை இந்த அப்பன் உன் சந்தோஷத்தை காண்பதில்தான் மிக மகிழ்ச்சி எந்த நிலையிலும் இருக்கின்றது என்று உனக்கு சொல்லுகின்றேன். அதிலிருந்து கஷ்டத்தில் இருந்தாலும் அதுக்கு மீட்டு கொடுக்க உன் அப்பன் நான் வந்து விடுவேன் என்று நீ எப்பொழுதும் நம்பிக்கையாக இருக்க வேண்டும். அப்பன் நான் இப்பொழுது நன்றாக இருக்கிறேன் என்று என் குழந்தை செல்லும் பொழுது அப்பனுக்கு மனதில் பெரும் மகிழ்ச்சி ஏற்படுகின்றது. என் குடும்பம் சந்தோஷமாக இருக்கின்றது என்று சொல்கின்ற அந்த ஒற்றை வார்த்தையினை கேட்பதற்கு நானும் இங்கே காத்து கொண்டு இருக்கின்றேன். என் குழந்தையே, உன்னுடைய வாசலில் ஒரு சிகப்பு துணியில் இந்த கல்லுப்பினை கட்டி நீ தொங்க விடலாம். அதுவும் எதிர்மறையான சக்திகளை வெளியே அனுப்பிவிடும். வெளியில் இருந்து வரக்கூடிய எதிர்மறையான சக்திகளை உள்ளே வரவிடாமல் தடுத்து நிறுத்தும். நேர்மறையான சக்திகள் எங்கே அதிகமாக இருக்கின்றதோ அங்கே நிம்மதியும் சந்தோஷத்திற்கும் எந்த பஞ்சமும் இருக்காது என்பதை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். சொல்வதில் உண்மை இருக்கும் என்று நம்பிக்கை உனக்கு இருக்கும் பட்சத்தில் என் தங்கமே, அதிகாலையில் நீ எழுந்தவுடன் 2 கைகளில் கைப்பிடி அளவு கல்லுப்பினை எடுத்து மடக்கி வைத்து கிழக்கு நோக்கி உட்கார்ந்து உன்னுடைய குல தெய்வத்தின் இஷ்ட தெய்வத்தையும் தினமும் ஒரு 10 நிமிடம் நீ வணங்கி வருவாயானால் நிச்சயமாக உனக்குள் நேர்மறை அதிர்ஷ்டங்கள் உனக்கு ஏற்படும். எதிர்மறையான எல்லா எண்ணங்களும் வெளியே சென்றுவிடும். என் தங்கமே, தொடர்ந்து நீ இதனை செய்யும் பொழுது நிச்சயமாக மிக பெரிய முன்னேற்றத்தை உன் வாழ்க்கையில் ஏற்படுத்தும். உன்னுடைய மனது அமைதி அடைகின்ற அந்த நேரத்தில் நல்ல தெளிவான முடிவுகள் எல்லாம் நிச்சயமாக உன்னால் எடுத்து கொள்ள முடியும். என் தங்கமே, அப்பன் வார்த்தைகள் ஒவ்வொன்றும் சக்தி வாய்ந்ததாக இருக்கும். அவருடைய நம்பிக்கை உனக்குள் இருக்கும் பட்சத்தில் நீ நிச்சயமாக இதனை செய்து பார்க்கலாம். என் குழந்தையே, இல்லத்தில் ஏற்பட போகின்ற மாற்றங்கள் எல்லாம் இனி உன் வாழ்க்கையில் நடக்க இருக்கின்ற வெற்றிக்கான அறிகுறிகளை நிச்சயமாக காண்பித்து தரப்போகின்றது. என் பிள்ளையே, மனதில் இருக்கின்ற எல்லா சஞ்சலங்களையும் விட்டு ஒழித்து அப்பன் வாக்கினை நம்பிக்கையோடு கேட்டு நீ நிச்சயமாக தீய சக்திகளை எல்லாம் விரட்டி அடித்து விட்டாயானால் என் முன்னால் வந்து நிற்க வேண்டும். இந்த அப்பன் உன்னை நல்ல அதிர்வுகளோடு சந்திக்க விரும்புகின்றேன். என் குழந்தையே, குடும்பத்தில் இருக்கின்ற பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி நீ சந்தோஷமாக இருக்கின்றாய் என்று நிச்சயமாக எனக்கு தெரிவிக்க வேண்டும். நான் அதை உன்னிடத்தில் மிக விரைவாகவே எதிர்பார்க்கின்றேன்.
ஏனென்றால் நீ பட்ட கஷ்டங்கள் ஏராளம் அல்லவா? இல்லத்தில் நிம்மதி இல்லாமல் தவித்து ஏராள நாட்களாக நீ கஷ்டத்தை அனுபவித்து விட்டாய். இனியும் அந்த கஷ்டத்தில் இருந்து நீ எப்பொழுது விடுபட்டுதான் இருக்க வேண்டும். எல்லாவற்றிலும் இருந்தும் நீ மீண்டு வந்து விட்டாய். நீ நிச்சயமாக சந்தோஷமாக இருக்கக்கூடிய நாட்கள் தான் இனி வரப்போகின்றது. உன் அப்பன் நானும் மனதார ஆசைப்படுகின்றது அதுதான். என் குழந்தையே, வாழ்க்கைக்கு தேவையான எல்லாவற்றையும் செய்து கொடுக்க உன் அப்பன் நான் நிச்சயமாக இங்கு காத்து கொண்டு இருப்பேன் என்பதை நீ மறந்து விடாதே. என் செல்ல குழந்தையே, இந்த அப்பனுடைய ஆசீர்வாதம் உனக்கு எப்பொழுதும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். கந்தா போற்றி, கடம்பா போற்றி, கதிர்வேலா போற்றி, ஆறுபடை வீடு கொண்ட முருகா போற்றி.